ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ நான் வரும்போது கூட கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டு இருந்தார். ரேஷன் அரிசி போதில்லை, அதை ஆய்வு செய்வதற்காக போறாங்க. போனா அங்க குத்தி பார்த்து அரிசி ஒழுங்கா இருக்குதா, எடை கரெக்டா இருக்குதா, ஒரிஜினல் அரிசி தான் போதா, இல்லை நல்ல அரிசி போயிட்டு வேற அரிசி வருதா பார்த்தா அது ஆய்வு. நேராக போறான். ஏன் டயர் தேஞ்சு போயிடுது. அவனெல்லாம் சொன்னார், உன் மூஞ்சி கொடுத்தா தேஞ்சு போயிடுது, நான் என்ன பண்ணுறேன். எம்எல்ஏ தெரியாம, இந்த ஆள் எம்எல்ஏன்னு தெரியாம அந்த கிளீனர் என்ன சொல்லிட்டான், மூஞ்சி கொடுத்தா தேஞ்சு. அப்புறம் தான் சொல்லிட்டாங்க எம்எல்ஏ, ஓ இல்லை சார் இதெல்லாம் ஆர்டிஓ தான் சார் பார்க்கணும், பிரேக் சரியா இருக்கா, டயர் சரியா இருக்கா, டயர்ல காற்று இருந்தாலும் பார்க்கறதுனா ஆர்டிஓ தான் பார்க்கணுமே ஒழிய வேற யாரும் பார்க்கக்கூடாது சார். ஒன்று நான் தான் என் டிரைவர், டிரைவர் மாதிரி வேற மாதிரி மூஞ்சின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வந்து ஊத்தடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நஷ்டமாகிட்டேன், கேவலமாக நடந்து அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடியாது. எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை. இப்போ கூட ராணிப்பேட்டையில் மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு பூரா நான் கேட்கிற விஷயங்களை இதுவரையில வெள்ளை அறிக்கை தருவேன்னு சொன்னல, நீ ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இதுவரையிலே எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கிறது, எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் மாற்றலாம் ஒத்துக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் டெய்லி ஒருத்தர் சாப்பிட்றாங்க, அந்த வாஸ்தை மாற்றிடுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வாஸ்தையும் மாற்றி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு லாக்கப்லையும் இதுவரையிலே என்னுடைய ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 30க்கு மேற்பட்ட லாக்கப் இது போல செய்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி. மத்தியிலே ஒரு ஆட்சி இருக்குது. நம்ம இருந்தா இந்நேரம் எவ்வளோ பேசியிருப்பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம செஞ்சதெல்லாம் இப்பதான் ஜனங்க நினைக்கும். மெட்ரோ ட்ரெயின் போல சென்னை மாநகரம் மெட்ரோ ட்ரெயினால எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு. இதே போல்தான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வேண்டும் என்று திமுக ஆட்சியில் கேட்டோம். முடியாதனால இப்பவும் முடியாது. மெட்ரோ ட்ரெயினால எவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த பகுதி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி சாதாரணமாக வந்ததா? ஒரிஜினல் பிளான் மின்டோடு நின்று விட்டது. மின்டோடு மெட்ரோ ட்ரெயின் நின்று விட்டது. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் திருவொற்றியூரில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் KPP சாமி அவர்கள் தலைவரிடத்தில் வலியுறுத்தி கேட்டு அந்த மெட்ரோ ரயிலை இம்கோ நகர் வரை நீங்கள் நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தலைவர் நேரடியாக வந்து பார்த்து இவ்வளோ பகுதி, இந்த பகுதியெல்லாம் அது மட்டுமல்ல, இந்த ரோடு திருவொற்றியூர் ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் போடுவது என்றால் எவ்வளோ வீடு கடைகள் இருக்கணும்னா பிளான் கொடுத்தாங்க. மொத்த திருவொற்றியூர் ரயிலுடைய காலி மகாராணி தேட்டர்ல இருந்து மின்டர்ல எல்லா கடையும் இடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ரப்போசல். அப்பதான் தலைவர் சொன்னார், அதுதான் பழைய சென்னையினுடைய அடையாளம். சார் PT தியாகராஜர் காலத்தில் இருந்து உருவான ஒரு நகரம், அதை நான் அழிக்க விட மாட்டேன் என்று சொல்லி அதற்கு பின்னால் தான் அண்டர் கிரவுண்டை கொண்டு போய் எத்தனை கோடியானாலும் பரவாயில்லை என்று கொண்டு வந்து சேர்த்தவர் தலைவர். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இப்போ ஏறினா நேரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருக்கோம். அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் ஆகும். ஏசி வண்டியில் உட்காந்து நிம்மதியாக போய் எந்த டிராபிக் இல்லாமல் போய் சேர்வதற்கு போட்டு கொடுத்த தலைவன் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
இது போல பார்த்து பார்த்து செஞ்சோம். இப்போதான் ஜனங்க ஒன்றெல்லாம் உணர ஆரம்பிச்சு. இது உணர்கிற காலம் வரும். ஆக நம்ம யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேர்தலால் ஒரு தோல்வியால் நாம் ஒன்று அழிந்துவிடப் போவதில்லை. உதாரணம் ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். 84 நடைபெற்ற தேர்தலில் இப்படிதான் நமக்கு எதிர்கட்சியா கூட இல்லை, தோத்துட்டோம். எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து ஜெயிச்சார், பிரச்சாரத்துக்கே வரல. வெற்றி பெற்றவுடன் என்ன செஞ்சார் எம்ஜிஆர்? நாம் பிரச்சாரத்திற்கே போகாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே 10 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடத்தினார் தமிழ்நாடு பூரா. 84 நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஓட்டுறேன். 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டிக்கு தேர்தல், தலைவர்களால் நேரடி தேர்தல் நடந்தது. 102 இடத்துல 11 இடம் தான் அதிமுக வெற்றி பெற்றது. மற்ற இடத்துல பூரா திமுக வெற்றி பெற்றது. 21 பழனிசாமி வெற்றி பெற்றார், ஆனந்தூரில் நான் வெற்றி பெற்றேன். இப்படி தமிழ்நாடு பூரா திமுக காரர்கள் எங்கே போட்டிட்டார்களோ 11 தான் அதிமுக ஜெயிச்சது. அதே போல ஒன்றியத்துக்கெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். ஆக இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தோல்வியால் நாம் யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். இன்னும் 6 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய கழகத்தோட எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளை பிடிச்சிருந்த 7 நாட்டு சனி கூட போச்சு. இவரு சீட்டு போகுமா? நம்ம ஒழிச்சு வச்சிருப்பார் வட்ட செயலாளர். காலமெல்லாம் கூட்டம் போட்டு கட்சி வளர்த்து அந்த தொகுதியில் லைட்டில் போய் பார்த்து சாக்கடை தண்ணியில் நம்ம நின்று இவ்வளவும் பார்த்து வைப்போம். எலெக்ஷன் வந்த உடனே காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு விட்டதை, பிசிகேக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதை, கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அது போடுற கேண்டிடேட் ஒருத்தர் உள்ளூர்காரன் ஆக மாட்டான். மயிலாப்பூரில் கொண்டு ஆர்கே நம்ம தலையெழுத்து வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்போம். கர்மாந்தரமாக இனிமேல் நாம் தான் எல்லா இடத்துல நிற்போம். சுயேட்சையாக தன்னும் தனியாக நிற்போம். மக்கள் நம்மோடு இருக்கிறார். விட்டு போனவங்க தான் நாம் எப்படி உழைச்சோம், அவர்களை எப்படி பாதையில் உட்கார வச்சு அழகு பார்த்தோம் என்பதெல்லாம் மிக சீக்கிரம் உணர்வார்கள். தலைவர் சொல்லிவிட்டார். அதற்காக உழைத்து கூட்டணி கட்சிக்காரர்கள் வெற்றி பெற செய்தோம். நான் உண்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. தலைவர் தெம்பாக இருக்கிறார். ரொம்ப அழகா அதிகாரத்தில் 5 வருஷமா நம்ம ஒரு 4-5 பேர் தான் இருப்போம். பேச்சு கூட எம்எல்ஏ இருந்தாரு, துணையா இருந்தா எப்பதான் வருவார். நானு அதிகாரத்தை பார்த்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, எங்கட வந்து நேரம் அங்கே பார்த்துட்டு வந்தா நேரம் அங்கே போயிட்டா அப்படின்னு கேள்வி கேட்கணும். இதெல்லாம் மீறி வரவங்களும் உண்டு, வராது. ஆனால் இப்போ ஆட்சி போன பிறகு பாருங்க, தேரும் திருவிழாம தொண்டெல்லாம் வந்து டெய்லி 1000 பேர் கலந்து தலைவரை பார்க்கலாம். தலைவரும் தெம்பா இருக்கிறார். கட்சிக்கார நேரம் வரா, தலைவரை பார்க்கிறார். தலைவருக்கு மனசுக்கு போட்டுறான், பேசிவிட்டு போறான். ஆரோக்கியமாக இருக்கிற திமுக 6 மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும். மீண்டும் நாம் வருவோம். அதற்காக உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.